வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னை கவர்ந்த எழுத்தாளரும் அவர் எழுதிய நாவலும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எழுத்தாளர் யாருன்னா, எழுத்தாளர் கல்கி. இப்போது அவரோட இயற்பெயர் ராவண்ணா கிருஷ்ணசாமி. அவரோட இயற்பெயர். அவர் எழுதும்போது புனை பெயராக எழுதுகிற காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே அவர் ஒரு புனை பெயர் வச்சுக்கிட்டாரு, கல்கி அப்படிங்கிற பேர். அதாவது பிரளயத்திலிருந்து உலகத்தினோட அழிவிலிருந்து தோன்றது தான் கல்கி, மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரம். அதே மாதிரி அப்போ அவரோட பீரியடில் விடுதலை போராட்டம் மிக பிரபலமாக நடந்துக்கிட்டு இருந்தது. மிக பெரிய பிரளயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரளயத்தில் தோன்றினவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கல்கின்னு புனை பெயர் வச்சுக்கிட்டதா அவரே சொல்லியிருக்காரு. அவர் ஆரம்ப காலத்தில் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலேயே மகாத்மா காந்தியோட கொள்கையினாலே ஈர்க்கப்பட்டு அவர் படிப்பை விட்டுட்டு அவர் விடுதலை போராட்டத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட உப்பு சத்தியாகிரகத்தின் போதெல்லாம் இவரும் போய் பண்ணி அவர் சிறைக்கெல்லாம் போயிருக்காரு. விடுதலை போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா, எழுத்துலகத்துக்குள்ளே வந்தார். எழுத்துலேயும் அவர் விடுதலை சுதந்திர தாகத்தை ஊட்டினார், விடுதலை போராட்டத்தை ஓட்டினது, அந்த மாதிரியான கதைகள் இதெல்லாம் அவர் எழுத ஆரம்பித்தார். அவரோட கதைகள், கட்டுரைகள் எல்லாமே அது சார்ந்திருக்கும். இவர் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நிறைய பத்திரிகைகளில் வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் ஆனந்த விகடனில் ஆசிரியராக ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி அதில் நிறைய நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், அது இது நிறைய ஒரு 35-40க்கு மேலே சிறுகதை தொகுப்புகள் இருக்கும். கட்டுரைகள் நிறைய, நாவல்கள் நிறைய, இப்படி நிறைய எழுதினார். அது போக அரசியல் விமர்சனம், திரைப்பட விமர்சனம், இது தனியாக எழுதினார். அப்புறம் இந்த கர்நாடக சங்கீதத்தை அதுக்கு விமர்சனம் எழுதுவார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அவர் எழுதினார். அப்போ பொதுவாக பார்த்தோம்னா அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர், அப்புறம் அவர் பத்திரிகை ஆசிரியர், விமர்சகர், இப்படி ஒரு நிறைய திறமை உள்ளவர். இவர் 1899ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி பிறந்தார். இறந்தது 1954 டிசம்பர் 5. இவங்க மனைவி பேர் ருக்மணி. குழந்தைகள் 2 பேர், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், ஆனந்தி, ராஜேந்திரன். 2 பேருமே ஒரு சிறந்த எழுத்தாளர்கள். இவங்க அதுக்கப்புறம் கல்கியினுடைய ஆசிரியராக ராஜேந்திரன் பணிபுரிஞ்சிருக்கார். 1941 வரைக்கும் இவர் ஆனந்த விகடனில் ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் கல்கிங்கிற சொந்த பத்திரிகை ஆரம்பித்தாங்க. கல்கியினுடைய நண்பர் சதாசிவம் கல்கியும் சேர்ந்து இந்த இதில் ஆரம்பித்தாங்க. அதில் தான் அவர் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் 1941 அவர் பார்த்திபன் கனவு அப்படின்னு ஒரு சரித்திர நாவல் எழுதினார். சரித்திர நாவலில் தான் இவர் ரொம்ப பெயர் பெற்றார். முதல்ல எழுதின ஒரு சரித்திர நாவல் பார்த்திபன் கனவு. அதுக்கப்புறம் சிவகாமியின் சபதம்னு ஒன்று எழுதினார். அதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற மிகவும் புகழ்பெற்ற நாவலை எழுதினார். இந்த பார்த்திபன் கனவுங்கிற நாவல் ஒரு 2 வருஷ காலம் கல்கியில் தொடர்கதையாக வந்தது. இந்த நாவல் பற்றி நம்ம இப்போது சிறிது பார்ப்போம். பார்த்திபன் கனவு. இது பார்த்திபன்கிறது யாருன்னா, பார்த்திபன்கிறது ஒரு சோழ மகாராஜா. அப்போ சோழர்கள் நலிவுற்றிருந்த நாள் அவங்க காலம். அப்போ அவங்க பொதுவாக தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் இருந்தாங்க. சோழர், சேரர், பாண்டியர். இவங்க 3 பேரும் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி. அவங்களுக்குன்னு தனி இடம் இருக்குது. ஆனாலும்
3 பேரில் ஒரு ஆள் வந்து ரொம்ப பிரபலமாகி பலம் பெற்று 3 பேரோட இடத்தையும் சேர்த்து ஆள்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆழ்வாங்க. அப்படி 3 பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. மூவேந்தர்கள்னு பேர் இருந்தது. அப்போ 4ஆவதாக ஒருத்தர் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு பல்லவர்கள் தோன்றினாங்க. பல்லவர்கள் தோன்றும் போது பல்லவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மூவேந்தர்களையும் அடக்கி அவங்களுக்கு கீழே வச்சுட்டாங்க. சுதந்திர நாடு கிடையாது, பல்லவருக்கு கீழே தான் இருக்கும். அப்போ பல்லவ ராஜா வந்து நரசிம்மவர்மர் அப்படிங்கிறவர். அவருக்கு கீழே இந்த பார்த்திபன்கிற மகாராஜா, சோழ மகாராஜா வந்து இருக்கார். கப்பம் கட்டணும், அதை வந்து ஒரு சுதந்திரம் இல்லாதது இல்லை. அப்போ அவரோட கனவு என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் இவ்வளவு தூரத்துக்கு இப்படியெல்லாம் புகழ் பெற்றிருந்தாங்க, நம்ம காலத்தில் இப்படி ஆகிட்டு நாமளும் நம்ம இதில் சுதந்திரம் அடையணும், சுதந்திர நாடாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட கனவு. இதை வந்து என்ன பண்ணார், ஒரு குகையில் சித்திரங்களாக வரைஞ்சி அவர் மகன் ஒரு 10 வயசு பையன், அவர் பேர் விக்ரமன், அவரை கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் காட்டி இது என்னோட ஆசை அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லி இந்த சுதந்திர வேட்கையை மக்கள்கிட்டையும் பரப்புதல். அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு போர் தொடுக்காரு. அந்த போர் பெரிய போர் பல்லவர்களுக்கு எதிராக. ஆனால் இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, இன்னைய வரைக்கும் சரித்திரத்தில் சொல்லப்படுறது என்னென்னா, இந்த சோழ படை வீரர்கள் ஒருத்தர் கூட வீடு திரும்பலை, அவ்வளவு பேரும் போர்க்களத்திலேயே இறந்து போனாங்க. அப்படி ஒரு விடுதலை வேட்கையோட போராடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் இறந்து போனதில் மகாராஜா எங்கே இருக்காரா செத்தாரான்னு தெரியல, பார்த்திப மகாராஜா. அப்போ ஒரு சாமியார் வந்து தேடிட்டு வராரு. தேடிட்டு வரும்போது இந்த சோழர்களோட பட்டத்து யானை வந்து அங்கே அவதும் போய் தேடிக்கிட்டே போகுது. அப்போ ஒருத்தரை பார்த்த உடனே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கும்பிட்டுட்டு அந்த தள்ளி போய் ஒரு வெற்ற இடத்துல அது இறந்து போகுது. உடனே அதை குறி வச்சு இந்த சாமியார் போய் பார்த்தா அது பார்த்திப மகாராஜ். உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே தண்ணி கேட்காரு. இவர் தண்ணி கொடுக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாரு. என் மகனை வந்து ஒரு சுதந்திர புருஷனாக வளர்க்கணும், வீரனாக வளர்க்கணும், என்னோட நாடு சுதந்திரம் அடையணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. பார்த்திப மகாராஜா இறந்து போனார். இதுதான் பார்த்திபனோட கனவு. அந்த கனவு நிறைவேறுதாங்கிறது தான் நாவல். இதில் என்ன பண்ணுறாரு, இவர் கொஞ்சம் சரித்திரத்தை எடுத்துக்கிட்டாரு. சரித்திரத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு நிறைய இது கற்பனை பாத்திரங்களையும் வச்சு கதையை கொண்டு போகிறார். இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விக்ரமன் சோழ இளவரசனை வீரனாக வளர்க்குறாங்க. அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா வளர்க்காங்க. இவர் சாமியார் அப்பப்போ வந்து உதவிகள் செய்து அவர் என்னென்ன படிக்கணும், எப்படி வளரணுங்கிறப்பறம் அவர் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சுதந்திர வீரனாக வரும்போது ஒரு 16-17 வயசு ஆகும்போது ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் இந்த விக்ரமனோட சித்தப்பா வந்து குறுக்கிட்டு துரோகம் பண்ணியிருந்தார். அவரோட வஞ்சகத்தினால விக்ரமன் பிடிபட்டு நரசிம்ம பல்லவருக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அவர் வந்து உன் வயசு முன்னிட்டும் ஒரு இதை முன்னிட்டும் உன்னை வந்து நாடு கடத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவார். உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் சோழ தேசத்துக்குள்ளே வந்தால் மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இவரை கப்பலில் ஏற போகிறார். அந்த நேரத்தில் இவர் ஒரு பெண்ணை பார்க்காரு. பெண்ணை பார்த்த உடனே பெண்ணால் கவரப்படுறாரு. அது யாருன்னு இவருக்கு தெரியல, ஆனால் அவருக்கு அது மனசில் வந்து அது நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படியாக கதையை அரசியல் முன்னால் உள்ள சரித்திரத்தை கொண்டு வராரு. காதல், பாசம், தாய்ப்பாசம், தேசப்பற்று, இப்படியே பின்னி பிணைஞ்சு இந்த கதை போகுது. அப்புறம் இந்த விக்ரமன் வந்து திரும்ப நாட்டுக்கு வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தால் நாம் அவர் மனம் கவர்ந்த பெண் வந்து பல்லவ இளவரசி அப்படிங்கிறத கண்டுபிடிக்காரு. ஆனாலும் அவரால் அதை மனசை எடுக்க முடியலை, திணறுதாரு. அதுக்கப்புறம் போய் அம்மாவை பார்க்க போகிறாரு. அம்மாவை காணோம், தேசாந்திரம் இருக்காங்க அப்படிங்காங்க. ஒரு அம்மாவை காணோம்னு பார்த்தா அவங்க வந்து ஏதோ கடத்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் இவர் போராடுறாரு. பெண்ணோட இளவரசியோடையும் தொடர்பு ஏற்படுது. அப்போது இவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது இளவரசி வந்து உதவி பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த இளவரசினாலையும் அவங்க அப்பாட்ட சொல்ல முடியல, ஏன்னா நாடு கடத்தப்பட்டவர் அப்படின்னு ஒரு 2 கட்ட நிலையில் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமாக கதையை கொண்டு போகிறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே நரசிம்ம பல்லவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் தெரியாத மாதிரி அவர் நடந்துக்கிட்டார். இதற்கிடையில் வந்து நம்ம சிவனடியாரும் வந்து அப்பப்போ இவருக்கு உதவி செய்கிறாரு. எங்கெங்கே போகணும்னு பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்காரு.
இவருக்கு வந்து இந்த சோழ மகாராஜாவுக்கு வந்து ஒரு படகோட்டி உண்டு. அவனும் அவனுடைய மனைவி பொன்னன் பள்ளின்னு அதுவும் 2 முக்கியமான கதாபாத்திரங்களை அதில் கொண்டு வராங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. அரசியல் இது எப்படி இருக்கும், அரசியல் சாணக்கியம், அரசியல் தந்திரங்கள், அதில் உள்ள சூழ்ச்சிகள், இதை அழகாக அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒன்று சமூக சிந்தனையும் வந்துடும். கல்கியோட நாவல் எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கும். அதில் வந்து என்ன கடையில் கொண்டு வராங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை, ஒரு கபாலிகர்கள் வராங்க, அதில் நரபலி கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. கபாலிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கபாலிகர் கூட்டம் நாட்டில் அலைகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த கபாலிகர்களில் ஒருத்தன் தான் சோழ மகாராணியை சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்கான். அப்போ அங்கே இருந்து அவங்கள விடுவிச்சு வரும்போது விக்ரமன் பார்த்துருந்தாரு. பார்த்து அம்மாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டவுடனே இந்த மாதிரி நம்ம சிவனடியார் வந்து காப்பாற்றினாரு, ஆனால் சிவனடியார் இப்போ ஆபத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னைக்கு வந்து அன்னைக்கு மறுநாள் காலையில் வந்து இவங்க போய் மாமல்லபுரத்தில் போய் கப்பல் ஏறணும். இளவரசன் ஏறலைன்னா இன்னும் ஒரு 15 நாளைக்கு வராது. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு தான் அந்த கப்பல் வரும். அப்போ போய் சேரணுமே அப்படின்னு சொல்லும்போது இருந்தால் நாட்டில் இருந்தால் ஆபத்து. ஆனாலும் விக்ரமன் சொல்லுவார், நம்ம கடமையை நம்ம விடக்கூடாது, நம்மளை அப்பாவை போல் பாதுகாத்தது சிவனடியார், அதனால் அவரை நம்ம காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரை தேடி போகிறார். இதுக்கடையில் நரசிம்ம வல்லவரோட சேனாதிபதி அதுக்கு முன்னால் வந்து சாளுக்கியர்களோட சண்டை நடந்து சாளுக்கியர்களை வந்து கொண்டது வந்து இந்த அந்த படையெடுப்பில் முக்கியமான இதில் இருந்தது இவரோட சேனாதிபதி. அவர் வந்து பரஞ்சோதின்னு பேர் அவருக்கு. அவர் இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ரத்தம் இதெல்லாமே எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு, நான் இறைவன் அடியை பற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவனடியாராக இருந்தார். அவர் பேர் சிறு தொண்டர், 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவர் ஒவ்வொரு வழியாக தேசாந்திரம் போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக இங்கே நரசிம்ம பல்லவரை பார்க்க வராரு. வரும்போது அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி விவரம்னோடனே நான் அந்த நரபலி கொடுக்குறவங்க பிடிச்சி மாட்டணும், கொல்லணும், இல்லைன்னா சரியாக வராது அப்படின்ட்டு அவர் திரும்ப இந்த களத்துக்குள்ளே இறங்குறார். அப்போ இந்த சிறு தொண்டர், நரசிம்ம பல்லவர், சோழ இளவரசன் இவங்கெல்லாம் வந்து உண்மையான கதாபாத்திரங்கள் இப்படி வச்சுக்கிட்டு அவர் கொண்டு போகிறார். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு மலைச்சாரலில் நடக்கு. அங்கே பார்த்தா அந்த சாளுக்கிய மன்னரோட தம்பி, அவன் புலிகேசியோட தம்பி நீலகேசிங்கிறவன் தான் இவ்வளவு வேலையும் ஒரு கபாலிகர் மாதிரி வேஷம் போட்டு வரான்னு தெரிஞ்சு அதுலேருந்து அவரை விடுவிக்காங்க. நம்ம சிவனடியாரை நம்ம விக்ரமன் போய் காப்பாற்றுறாங்க. உடனே அவங்கள வந்து படைகள் வந்துருந்தாங்க. விக்ரமனை கைது பண்ணி காஞ்சி கொண்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு தீர்ப்பு வழக்கு விசாரணைன்றாங்க. அதில் வந்து சபையில் எல்லாரும் இருக்காங்க. சோழ மகாராணி விக்ரமனோட அம்மாவையும் கூட்டு வந்து வச்சுருக்காங்க. குந்தவை தேவி இருக்காங்க. சிறு தொண்டர் இருக்கார். இவர் நரசிம்ம பல்லவர் மட்டும் வரலை. இவர் வந்து ஒரு சிவனடியார் வந்து உட்காந்துருக்காரு. உடனே எல்லாரும் வந்து யார் காரணம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது சிவனடியார்னா ஒன்று சிவனடியார் சொல்லணும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஏன்னா நான் வந்து இவனுக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் தான் எல்லாம் பண்ணேன், பார்த்திபனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே ஏன் இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படிங்கும்போது சிறு தொண்டர் வந்து அவரோட தாடியை எடுத்து விடுவார், பிடுங்கி விடுவார். பார்த்தா அங்கே நரசிம்ம பல்லவர் இருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சபை வந்து அலுவலப்படும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து நரசிம்ம பல்லவராக வருவார். அப்போ அவர் சொல்லுவார், நான் இந்த மாதிரி இந்த பார்த்திபனோட வீரம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துட்டு அதனால் அவரை போய் நான் பார்த்து அவரோட ஆசையை கேட்டேன். அவரோட கனவை அவர் சொன்னார். அவரோட கனவை நான் நிறைவேற்றி கொடுக்கேன்னு வாக்களித்தேன். அவர் கனவை நான் நிறைவேற்றி கொடுக்கேன்னு வாக்களித்ததுனால என்னுடைய கனவை நான் விட வேண்டியதாயிடுச்சு அப்படிங்கிற. நரசிம்ம பல்லவருக்கும் ஒரு கனவு இருந்தது, நம்ம தமிழ்நாடு முழுவதையும் நம்ம ஏக சக்கரவர்த்தியாக இருந்து ஆளணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆனால் இவரோட வீரத்தின் முன்னால் அவர் விட்டு கொடுக்கும்படி ஆயிட்டு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனாலும் இவர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. என்னையை வந்து நாட்டையும் சக்கரவர்த்தியே காப்பாற்றியிருக்காரு. கபாலியர் கூட்டத்தை பிடிக்க உதவியிருக்காரு. இதெல்லாம் செஞ்சதுனால இவருக்கு ஆயுள் தண்டனையாக நான் என் மகளை இவருக்கு கட்டி கொடுத்து சுதந்திர சோழ நாட்டை இவர் அரசனாக இருந்து ஆளணும் அப்படின்னு ஒரு விசித்திரமான தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. உடனே எல்லாத்துக்குமே ரொம்ப திருப்தியான தீர்ப்பாக இருக்குது.
ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவர் வந்து நரசிம்ம வளவரின் மகளை குந்தவி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோழ மகாராஜாவாக இருந்து நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு கதை முடியுது. இதுக்கு ஒரு பல வருடங்கள் கழித்து தான் ராஜராஜ சோழன் அந்த அவங்க பீரியட் ஆரம்பிச்சு. ஆனால் பார்த்திபனோட இதில் காலத்தில் வந்து விக்ரமனுக்கு போகிறதுக்கு ஒரு 100 வருஷம் கழித்து தான் சோழர்கள் எழுச்சி பெற முடிஞ்சது. அது வரைக்கும் இது ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை இவர் வந்து அழகாக கோர்வையாக எல்லா இதுவும் இப்போ இன்றைக்கி சமூகத்துக்கு இன்றைய சமுதாயத்துக்கு பொருந்துகிற மாதிரி சரித்திரத்தையும் இதையும் புனைஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து கோர்வையாக கொண்டு போயிட்டார். இப்போ கடைசியில் உள்ள கிளைமாக்ஸ் எல்லாம் பார்த்தா சினிமாவில் வர மாதிரி இருக்கும். சினிமாவில் வர மாதிரி ஒரு ட்ரிக்கோட தந்திரத்தோட அழகாக பண்ணியிருப்பார். நல்ல அருமையான நாவல். கையை எடுத்தோன்னா நம்ம வைக்க முடியாது, எல்லாம் படிக்கத்தான் தோணும். இவர் வந்து நிறைய சதாசிவ பட்டாரத்தர் இவங்கன்னு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே இவரோட இதுக்கு வந்து ஆதாரங்கள் இருக்குதுன்னு காட்டுறாங்க. கல்கியும் அவங்க ஆதாரத்தை புத்தகத்தில் வெளியிடுறார். அந்த மாதிரி தான் அவரோட கதையை எழுதியிருக்காரு. இன்னைய வரைக்கும் அவரோட நாவல்கள் பேசப்படுகின்றன. கல்கியும் நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நாவலை நீங்கள் எல்லோரும் படிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.